ஒரு ஆடிஷனோ இப்போ சொல்லிட்டு இருக்க அந்த காஸ்டிங் கவுச் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த டெடிக்கேட்டடாக இது மட்டுமே ப்ரொஃபஷன் இருக்க ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக ஆகிறது உண்மைதான். சோஷியல் மீடியா கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அங்கே வரும்போது என்னன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் இருக்க அளவுக்கு சஸ்டெயின் பண்ண முடியல. திணறி நிறைய பேர் போயிடுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்த டே ரொம்ப ஃபீல் பண்ணுது. என்னங்க பார்க்குறவங்களாம் மண் அள்ளி இப்படி தூக்கி போட்டுட்டு போவாங்க. போகும்போது தொடப்ப கட்டி அப்படி காமிப்பாங்க. திட்டியே ஆகணும்ன்ற முடிவுல எல்லாரும் கும்பலா நிக்கிறாங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பல சஞ்சய் ராமசாமி லவ் பண்ணலப்பா, எனக்கு அது சம்மந்தமே இல்லப்பா. சூர்யா ஜோதிகாவோட ட்ரெயின் உள்ள இருக்க சீன்ஸ் எல்லாம் பாம்பேல ஷூட் பண்ணோம். வெளியே இருக்க சீன்லாம் வந்து அரக்கோணம்ல ஷூட் பண்ணோம். மாசம் மாசம் நான் வந்து டாக்டர் கிட்ட செக்அப் போடணும் இல்லையா, என்ன செக்அப் பண்ண அவங்க வந்துடுறாங்க. திருமதி செல்வம் எனக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ப்ராஜெக்ட். நபிதா அக்கா வந்து கால் பண்ணி விசாரிச்சாங்க. எத்தனை அரண்மனை வந்தாலும் அரண்மனை 1 தான் வந்து மெயின். ஒரு பீரியட்லயே கோடம்பாக்கம் சிஸ்டர் ஆயிட்டேன். ஏன்னா இந்த சைட்ல சுந்தர் சி சாருக்கு சிஸ்டர், விஜயகாந்த் சாருக்கு அவங்களுக்கு சிஸ்டர், அர்ஜுன் சாருக்கு சிஸ்டர், ஜெயம் ரவி சாருக்கு சிஸ்டர். என்னோட வந்து ஒரு லேட் பிரெக்னன்சி தான். இப்போ இத்தனை வருஷம் நீங்க சீரியல்ல சினிமாவில் இயங்கிட்டு இருக்கிறீங்கல்ல, ஆடிஷன் ப்ராசஸ் அதுல ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ற ப்ராசஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா வேற வடிவத்துக்கு மாறி இருக்கு அப்படின்ற விஷயம் நிறைய பேர் சொல்றாங்க. சோஷியல் மீடியாவை பேஸ் பண்ணியும் நிறைய பேர் இந்த ஆடிஷன் ப்ராசஸ்ன்றது மாறி வச்சு அதுல இருந்து ஆர்டிஸ்ட் பயங்கரமா வராங்க. பழைய ஆர்டிஸ்ட்க்கு இங்க ஒரு எம்டினஸ் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? ஆமா ஆமா ஆக்சுவலி என்னன்னா நீங்க கேட்டது நல்ல கொஸ்டின். இதுலயே வந்து இந்த ஆடிஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ஆடிஷன் ப்ராசஸ்ங்கிறது நான் ஒர்க் பண்ண இத்தனை சினிமால நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு டைரக்டா கம்பெனில இருந்து மேனேஜரோ இல்ல அசோசியேட் டைரக்டரோ கால் பண்ணுவாங்க. அந்த கேரக்டருக்கு கரெக்டா இருக்கும், நான் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுவேன். அது அரண்மனை ஆகட்டும், பொல்லாதவன் ஆகட்டும், இந்த மூவியா இருந்தாலும் சரி. இப்போ கடைசியா வந்த மறக்குமா நெஞ்சம் மூவி, எதுவா இருந்தாலும் டைரக்டா நான் எனக்குன்னு வரும், நான் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேனே தவிர ஒரு ஆடிஷனோ இப்போ சொல்லிட்டு இருக்க அந்த காஸ்டிங் கவுச் இந்த மாதிரி விஷயம்லாம் நான் பார்த்தது கிடையாது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் கிடையாது. பட் சொல்றவங்க வந்து மேல நான் தப்பு சொல்ல முடியாது. அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அவங்க சொல்றாங்க. ஆனா இல்லைன்னு நான் சொல்றதுக்கு இல்லை, நான் பார்க்கல அந்த ஒரு விஷயம். இன்னொன்னு முன்னாடி எல்லாம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து சொன்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சு அவங்க ப்ரூவ் பண்ணி ஒரு டைரக்டர் டிசைட் பண்ணி ஓகே இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும், அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒத்துக்கிட்டு சேனல் ஒத்துக்கிட்டு இவ்வளோ ப்ராசஸ் முடிஞ்சு தான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஆன் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ்க்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அப்புறம் அதை வந்து அவங்க எவ்வளோ தூரம் தக்க வச்சுக்கிறாங்க, இதெல்லாம் தாண்டி வராங்க. ஆனால் இப்போ ஒருத்தருக்குமே நீங்க என்ன வாய்ப்பு கொடுக்கறது, நானே நடிச்சுக்கிறேனாக்கும் அப்படின்னுட்டு எல்லாரும் அவங்க நடிச்சு பெர்ஃபார்ம் பண்ணி போடுறாங்க. ஸோ அதில் வந்து இப்போ அந்த நம்பர்ஸுங்கிறத நீங்க சொன்ன மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அது அவ்வளோ விசிபிலிட்டி கிரியேட் ஆகுதுன்னு இப்போ இவங்களும் அதை கன்சிடர் பண்றதுனால அங்கேருந்து நடிக்கிறதுக்கு வராங்க தான். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் பீப்புள் வரும்போது டெடிக்கேட்டடா இது மட்டுமே ப்ரொஃபஷன் இருக்க ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியா ஆகிறது உண்மைதான். ஆனா என்னன்னா இவங்களால ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் இருக்க அளவுக்கு சஸ்டெயின் பண்ண முடியல. திணறி நிறைய பேர் போயிருக்காங்க, நானுமே பார்த்திருக்கேன். ஏன்னா காலையில நாங்க வந்து வீட்ல இருந்து ஒரு 7:30 8 கிளம்புறோம் அப்படின்னா நைட் 9:30க்கு நாங்க திரும்ப வரோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12 ஹவர்ஸ் ஜாப்னாலும் அதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் பின்னாடி ஒரு 1 ஹவர் இவ்வளோ டைம் நாங்க வந்து கொடுக்குறோம். ஜென்ஸுக்குங்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. லேடிஸ்ன்னும் போது நம்மள பார்த்துக்கணும், ஃபேமிலியில எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வரணும். ஹஸ்பண்டு, குழந்தை, மாமனார் மாமியார், அம்மா அப்பா எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம். இவ்வளோத்தையும் பண்ணிட்டு நம்ம அங்கேயும் போய் ஒர்க் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே சேர்ந்து வருது. பட் இந்த மாதிரி சோஷியல் மீடியா கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அங்கே வரும்போது என்னன்னா அவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு 30 செகண்ட் ரீலு, 1 மினிட் ரீலு. ஸோ இந்த மாதிரி அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ எப்போ ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ ஒன்று பண்ணிட்டு அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு இருக்கும். பட் இந்த ஒரு சீரியல் ஒரு சினிமா அப்படின்னு வரும்போது ஒரு யூனிட்ல வந்து குறைஞ்சது 100 பேர்ல இருந்து பெரிய மூவிஸ் அதெல்லாம் போறோம்னா ஒரு 400 பேர்ல இருந்து ஒர்க் பண்றாங்க. இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து இது பண்ணும்போது நீங்க அங்க இருந்தே ஆகணும், ஒண்ணுமே பண்ணலனாலும்ன்றது அந்த திணறி நிறைய பேரால சஸ்டெயின் பண்ண முடியல. அது ஒண்ணு இருக்கு.
ஆனா சில பேர் ஓகே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் இப்படி போறவங்களும் இருக்காங்க. இது இவங்களால கொஞ்சம் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்க்கு ஒர்க் இல்லாம இருக்கிறதும் உண்மைதான். பட் ஓகே. இது வந்து என்ன சொல்றது, ஒரு காலத்துடைய ஒரு மாற்றம். இத நம்ம வந்து இதுவும் பார்த்து தான் ஆகணும். ஆனா இதுவும் கடந்து போகும். ஓகே. சோஷியல் மீடியா பேஜஸ் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம நீங்க நெறைய விஷயங்கள் சொல்லும்போது எங்களுக்கு தெரியுது. நீங்க எவ்வளோ ஜோவியலா உங்க செட்ல இருக்கவங்க கூட இருக்கிறீங்க அப்படின்ற மாரி ஒவ்வொரு சீரியல் முடியும்போதும் உங்களுக்கு எப்படி இருக்கும் மனநிலை? எவ்வளோ சோகமா இருக்கும்? அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த டீம் வந்து கலைஞ்சு போகுதுல்ல. ஸோ அது உண்மையிலேயே ரொம்ப ஃபீலிங்கா தான் இருக்கும். அதுல ரொம்ப ரீசென்ட்டா நான் ஃபீல் பண்ணது, மிஸ் பண்றேன் அப்படின்னது வந்து அபியும் நானும் தான். ஓகே. ஏன்னா அதுல வந்து அந்த 3 குட்டீஸ் அவங்க அ அதுக்கப்புறம் வந்து எஸ்பெஷலி அதுல இருந்த என்னுடைய ஸ்டார்ஸ் அரவிந்த் அண்ணா, அண்ணா தான் எனக்கு அதே மாரி ஷாம் தம்பி, தம்பி தான். அது மாரி இவரு குறிஞ்சி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவரு. ஓகே. ஸோ எதுவா இருந்தாலும் வந்து நான் அந்த செட்டுக்கு போயிட்டோம் அப்டின்னா, அப்படி பார்த்துப்பாங்க 3 பேருமே. என்ன வேணும்? என்ன அப்படின்றது அப்படி எங்கள கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ, அந்த மாதிரி வந்து அப்படி தாங்குன்னு தாங்குவாங்க. ஸோ அதனால அந்த அந்த செட்டு கலைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீலிங்கா ஆச்சரியம். இருந்தது. ம். ஓகே. மலர் செட் ஆமா. எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? ஏன்னா கேக்லாம் பார்த்துருந்தோம். கேக் மலர் வெட்டி வந்து நான் ஃபீலே பண்ணல. ஏன்னா வந்து மலர் சீரியல் அஸ்வதி வந்து மாசம் மாசம் நான் வந்து டாக்டர் கிட்ட செக்கப் போடணும் இல்லையோ, என்ன செக்கப் பண்ண அவங்க வந்துடுறாங்க. இப்ப அவங்க வந்து ஹார்ட் பீட்ன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்றதுக்கு சென்னை வராங்க. ஸோ அதனால வரும்போது மோஸ்ட்லி என் கூட ஸ்டே பண்ணுவாங்க. அதனால எனக்கு வந்து அது நான் மிஸ் பண்ற ஃபீலிங்கே இல்ல எனக்கு. ஓகே. ஆமா. இப்ப எந்த ஒரு சீரியல் ரியல் லைஃப் அகிலாவ பிரதிபலிச்சது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க பண்ண இல்லவே சீரியல்ஸ்ல. இல்லையே! இல்லவே இல்லையா? ஆமா. அதுல வந்து எனக்கு வந்து மோஸ்ட்லி பாசிட்டிவ் ரோலு, நல்ல ரோல் அப்படிங்கிற மாரி அமைஞ்சதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். எல்லாமே வில்லி தான். எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லப்பா. சஞ்சய் ராமசாமி என்ன லவ் பண்ணலப்பா. அந்த மாரி எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லப்பா. இல்ல கொஞ்சம் முன்னலாம் கூட டச் பண்ணல எந்த ஒரு சீரியல் கூட. ம். ரியல் லக்கிலா மேபி ஒரு சீரியல் சொல்லலாம். அ அது வந்து ஜெயா டிவில இருமலர்கள்னு ஒரு ஓகே. சீரியல் வந்தது. அதுல வந்து ஹீரோயினா பண்ணேன். அது பாசிட்டிவ் ரோல். அது வந்து ஓரளவுக்கு என்ன பிரதிபலிச்சதுன்னு சொல்லலாம். ஓகே. ம். இப்ப வில்லியா நீங்க நெறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கிறீங்கல்ல. மக்கள்கிட்ட இருந்து எப்படியான திட்டுகள்லாம் வாங்கியிருக்கிறீங்க நீங்க? அதெல்லாம் வந்து அந்த பீரியட்ல என்ஜாய் பண்ணதெல்லாம் ரொம்ப முன்னாடி. இப்ப எல்லாம் மாறிடுச்சு. அதான் சொன்னேனே. ஒரு 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 ஏரியாவுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மாரி இருக்கிறது போய் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்ன்னு போயிட்டு ஒரு வீட்டிலேயே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்ன்னு போய் வீட்ல இருக்க எல்லாரும் ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்க இப்போ. அதனால வந்து அதுக்கான வேல்யூ பெருசா தெரியல. பட் நாங்க எங்களோட பீரியட் அந்த ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு 10 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்றவங்கள அப்படியே தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அப்போ நான் இளவரசி சீரியல்லாம் வில்லியா பண்ணிட்டுருக்கும்போது, அந்த பீரியடு அதெல்லாம் அப்ப நான் பூலோகம் மூவியும் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. அந்த இளவரசி சீரியல்ல அந்த வில்லியா பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜனங்க பார்க்குறவங்கலாம் மண்ண அள்ளி இப்படி தூக்கி போட்டுட்டு போவாங்க. போகும்போது தொடப்பக்கட்ட அப்படி காமிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவ்ளோ தீவிரமா வந்து உண்மையிலேயே நான் வில்லின்ற மாரி அப்படி ஃபீல் பண்ணி இது பண்ணுவாங்க. அதுல என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா, பூலோகம் படம் பண்ணும்போது இதுல நார்த் மெட்ராஸ் உள்ள வந்து ஷூட் ஓகே. பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு தனி கேரவேன். நாங்க போறத பார்த்துட்டு அந்த ஜனங்க என்ன பண்ணிடுறாங்க, "ஏய் இவ தாண்டி அவ, விடக்கூடாதுடின்னு" சொல்லிட்டு ஃபுல்லா அந்த கேரவேனே ஷேக் ஆகுது. நான் வெளிய வந்தே ஆகணும். என்ன திட்டியே ஆகணுன்ற முடிவுல எல்லாரும் கும்பலா நிக்கிறாங்க. எனக்கு மட்டுமே பவுன்சர்ஸ் போட்டு ஷாட்ட கூட்டு வர்றதுக்கு ஆள் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. அப்படி நான் பயந்தே போயிட்டேன் உண்மையிலேயே. ஐய்யய்யோ! என்னடா இது? அப்படின்ற மாதிரி ரொம்ப பயமா இருந்தது. சில்லுன்னு ஒரு காதல் பண்ணும்போது என்னன்னா, அப்போ நான் மலர்கள் சீரியல் சன் டிவில ஓகே. பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப நல்லா ரீச் ஆச்சு. அது நாங்க பாம்பே விக்டோரியா டெர்மினஸ் ஸ்டேஷன்ல ஓகே. ஷூட் பண்ணோம். அப்புறம் இங்க அரக்கோணம்ல ஷூட் பண்ணோம். அந்த சூர்யா ஜோதிகாவோட ட்ரெயின் உள்ள இருக்க சீன்ஸ் எல்லாம் பாம்பேல ஷூட் பண்ணோம். ஓகே. வெளிய இருக்க சீன்லாம் வந்து அரக்கோணம்ல ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணும்போது என்னன்னா, இந்த சீரியலோட பாப்புலாரிட்டி, இந்த சீரியலோட ரீச் வந்து ஜனங்க அப்படி நெறைய பேர் வந்து மாப் வந்துட்டு பார்த்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களே இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன இந்த பொண்ணு யாருன்னே தெரியல. இவ்ளோ ஃபேமஸா இருக்காங்க. தட் இஸ் சீரியல். இத்தனைக்கும் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சீரியல். அதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணேன். பட் ஆனா அது பெருசா ரீச் ஆன ஓகே. மாதிரி இல்ல. பட் இதுல கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா ரீச் ஆச்சு. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தது. பயமுறுத்துற மாதிரி இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தது.
அந்த பீரியட்ல உண்மையிலேயே நம்ம பெர்ஃபார்மன்ஸ்க்கு கரெக்டான ஒரு ஃபீட்பேக் மக்கள் கிட்ட இருந்து கிடைச்சு என்ஜாய் பண்ணோம். திருமதி செல்வம் பத்தி பேசியாகணும். ஓஜி அப்படின்னு சொல்லலாம். இப்ப கூட ஆமா. Facebookல ஒரு சின்ன கட்டு பார்த்தா முழுசா உட்காந்து பார்க்குற அளவுக்கு நமக்கு மெமரியில அப்படியே அந்த சீரியல் நின்னுட்டு இருக்குது. நிறைய பேருக்கு அந்த சீரியல் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அவங்களோட கரியர்ல அடுத்த ஸ்டெப் போறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு. உங்களுக்கு திருமதி செல்வம் என்ன கொடுத்துருக்கு? திருமதி செல்வம் எனக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ப்ராஜெக்ட். அதாவது அந்த மாதிரி டீம் கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணது வந்து நம்ம கிடைச்ச பிளெஸிங் தான். Okay. குமரன் சார் ஆகட்டும், மாட் சார் ஆகட்டும், அந்த யூனிட்டே வந்து விகடன் டீமே சரி, எப்பவுமே வந்து ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான, ரொம்ப நல்ல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது மாதிரி நமக்கு வந்து குடுக்குற கேரக்டருமே பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த திருமதி செல்வம் பானு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரியல் லைஃப் கேரக்டர்ஸே போர்ட்ரே பண்ற மாரி, இப்ப சீரியல் தனமான விஷயங்கள் இல்லாம, ரியல் கேரக்டர்ஸா நம்ம ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப மேக்கப் அது இதெல்லாம் இல்லாம, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எதார்த்தமா, ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ற மாரி இருக்கும். அண்ட் அவங்க குமரன் சாருடைய அந்த சீன்ஸு, அப்புறம் அத வந்து கேமராமேன் வந்து அவங்க கரெக்ட்டா கம்போஸ் பண்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். Okay. நான் தரோவா திருமதி செல்வம்லயும் என்ஜாய் பண்ணேன். தென்றல்லயும் என்ஜாய் பண்ணேன். ஓகே. இப்போ இப்பயும் அந்த டீம் கூட டச்ல இருக்கிறீங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. ஆக்டர்ஸ் கூடவா? ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் 2 பேருமே கேட்குறேன். டைரக்டர்ஸ் கூட டைரக்டர் மாட்சன் நடுவுல எப்பயாவது பேசுவேன். ஆக்டர்ஸ் கூட சில பேரு கூட கான்டாக்ட் இருக்கேன். அபிதா அக்கா வந்து கோவிட் டைம்ல எனக்கு கால் பண்ணி விசாரிச்சாங்க. ஓகே. எப்படி எப்படி இருக்கிறீங்க? இருக்கீங்க? என்ன பண்றீங்கன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி விசாரிச்சாங்க. அந்த Okay. மாதிரி. ஸோ அதுல ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து நெறைய பேரோட ரெகுலரா நம்ம கான்டாக்ட்ல இல்லன்னா கூட, நம்ம பார்க்கும்போது நம்ம எந்த இடத்துல அந்த கனெக்ஷன் விட்டோமோ, அங்கருந்து அப்படி ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி தான். ஷமிதா அக்கா எல்லாருமே அந்த மாதிரி தான். ஓகே. நீங்க நடிச்ச படங்கள் பத்தி பேச ஆரம்பிக்கலாமா நம்ம? ம். இப்போ நீங்க வந்து சில இன்டர்வியூஸ்ல அரண்மனை எனக்கு ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு ஆமா. மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. எதனால அது? அவ்வளோ முக்கியமான படம் எதனால அது? அரண்மனை 1 வந்து அது ஒரு என்ன சொல்றது? ஒரு கிளாசிக்கா அப்படியே செட் ஆயிடுச்சு. அது எத்தன அரண்மனை வந்தாலும், அரண்மனை 1 தான் வந்து மெயின். ஸோ அதுல வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டர்னிங் பாயிண்ட் கேரக்டர் வந்து அமைஞ்சது இல்லையா? ஸோ அதனால அது ரொம்ப ரொம்ப எனக்கு ஸ்பெஷல். அந்த மூவி பண்ணும்போது நான் தென்றல் சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். அது என்னோட கால் ஷீட் முடிஞ்சிருச்சு. பட் ஒரு முக்கியமான சீன் ஒண்ணு இருக்கு. அத பண்ணிட்டேன்னா தான் அந்த மூவிக்கே ஒரு மெயின் டர்னிங் பாயிண்ட் கிடைக்கும். உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க சீரியல் டேட் குடுத்துருக்கு. அப்புறம் ஒரு ஹால்ஃப் டே அப்படி இப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணி குமரன் சார்ட்ட பேசி எல்லாம் பண்ணியாச்சு. பார்த்தா அந்த சீன் தான் வந்து இவங்க ஆண்ட்ரியா என்கிட்ட பேசும்போது ஹன்சிகா பேய் வர்றது. ஓகே. ஸோ அதுதான் அந்த படத்தோட மெயின் இது. அங்க தான் ரிவீல் ஆகும். ஓகே. இந்த கேரக்டர் வந்து இறந்து போயிருக்கு. பேயா வந்திருக்கு. தங்கச்சி மேல இருக்குங்கிறது அங்கருந்து தான் ஸ்டோரி மூவ் ஆகும். ஸோ அந்த இது வந்து நான் முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்னா, அந்த சீன் நடந்திருக்காது. வேற மாரி போயிருக்கும். எனக்கும் பேர் கிடைச்சிருக்காது. அப்புறம் இங்க வந்து இவங்களும் பேஷண்ட்டா வெயிட் பண்ணி அந்த சீரியல் பண்ணது. ஸோ அதனால அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவி. அண்ட் சுந்தர் சி சாரோடைய ப்ராஜெக்ட் வந்து 5ஆம் படைக்கு அப்புறம் வாடா படம். அதுல ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அரண்மனை. ஸோ அவங்களோட டீம் ஒர்க் பண்ணது ஃபன்னா இருக்கும். ஜாலியா இருக்கும். ஓகே. ஆமா. பொல்லாதவனுக்காக ஃபர்ஸ்ட் போய் வெற்றிமாறன் சார மீட் பண்ண அந்த தருணம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுவுமே வந்து ஆடிஷன்லாம் கிடையாது. நேரா அதான் ஷூட்டிங் நீங்க தான். சொல்லியிருந்தீங்கல்ல மேனேஜர் ஷூட்டிங் கிட்ட கால் பண்ணுவாங்க. நேரா ஷூட்டிங் போயாச்சு. போயிட்டு அப்படியே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலி அது சிஸ்டர் ரோலுக்கு யாரோ கேரக்டர் செட்டே ஆகல போல. அதனால ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா, அண்ணா, அப்பா கூப்பிடுறாங்கன்னு ஒண்ணு. அது வாய்ஸ் ஓவர்ல இருக்கும். அது வாய்ஸ் ஓவர் இல்லாம இருந்திருக்க வேண்டியது. பட் அது எடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் அந்த மாரி அமைஞ்சது. அவங்க கிட்ட ஒர்க் பண்ணதுமே ரொம்ப ஒரு ஃபைன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. எப்படி வந்து ஒரு கன்ஜஸ்டடான ஒரு லொகேஷன்ல கூட ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் மெயின்டெயின் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறது, ஒரு தமிழ் படத்த வந்து ஃபுல்லா இங்கிலீஷ் டைரக்ஷன்லயே குடுத்து ஷூட் பண்ண ஒரு ஒரு படம். ஸோ நம்ம இப்ப க்ளோஸ் அப் எடுக்கலாம்ல. ஓகே லெட்ஸ் ஒர்க் இன் க்ளோஸ் லைன்ஸ் அப்படிதான் வந்து சொல்லி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. நடிச்ச மாரியே தெரியக்கூடாது. ஆனா ஸ்க்ரீன்ல வந்து அப்படி ஒரு எஃபெக்டிவான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கணும். அப்படின்னா, அது எப்படி பண்ணலாங்கிறத கத்துக்கிட்ட இடம் தனுஷ் அண்ணா கிட்டங்க. ஓகே. ஸோ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பொல்லாதவன்ல கண்டிப்பா அந்த ஸ்டீரியோடைப் ஃபிக்ஸ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்க நினைக்கிறோம். என்னன்னா இனிமேல் ஹீரோட சிஸ்டர் ரோல்னா இவங்க தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஐயோ! ஸ்டீரியோடைப் ஃபிக்ஸ் ஒரு ஆகியிருந்திருக்கும். பீரியட்லயே கோடம்பாக்கம் சிஸ்டர் ஆயிட்டேன். ஏன்னா இந்த சைடு வந்து சுந்தர் சி சாருக்கு சிஸ்டர், அந்த சைடு விஜயகாந்த் சாருக்கு அவங்களுக்கு சிஸ்டர், அர்ஜுன் சாருக்கு சிஸ்டர். இந்த மாரி அப்புறம் பூலோகம் செகண்ட் லீடா பண்ண அது ஆல்மோஸ்ட் ஜெயம் ரவி சார் சிஸ்டர் ரோல். இந்த மாதிரி எல்லாருக்கும் சிஸ்டர் ரோல் மாதிரி அமைஞ்சிச்சு அது. ஓகே. சரி. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த படம்னா என்ன? நான் நடிச்ச கேரக்டர்லயே இது எனக்கு கொஞ்சம்
நல்லா இருந்துச்சு பாத்து நான் என்ஜாய் பண்ணி பண்ணேன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி கிடைச்சது எனக்கு அப்படின்னா? எனக்குன்னு டெய்லர் மேடா வந்த மாதிரி தான் இருந்தது எல்லாமே. ஓகே. எல்லா மூவிஸுமே. என்ன இது அதுன்னு சொல்றதுக்கு இல்ல. எல்லாமே எனக்கு ஃபேவரட்டா இருந்தது. நான் பண்ணியிருக்க மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓகே இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரியும். அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அதனால எல்லாமே எனக்கு ஃபேவரட். ரைட் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் மூவி சரவணா. ஓகே. அந்த படத்துல இருந்தே அது பெரிய காஸ்டிங். சிம்பு, ஜோதிகா, கேஎஸ் ரவிக்குமார் சார். ரவிக்குமார் சாருடைய டைரக்ஷன். ஸோ அதெல்லாமே வந்து என்ன சொல்றது? ரவிக்குமார் சார்லாம் வந்து சச் எ ஜெம். அவர் எல்லாம் போகாரு அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மையிலே அப்படி இல்ல. நம்ம வேலைய கரெக்ட்டா பண்ணிட்டோம்னா, அவர் மாரி அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஆள்லாம் கிடையாது. நான்லாம் நியூ கமர் அப்பதான் வந்திருக்கேன். எனக்கு வந்து போணும் 5 மணிக்குன்னா, எனக்காக எல்லாரையும் சீக்கிரமா அசெம்பிள் பண்ண வச்சு, இவர் சொன்னாருன்னு எல்லாரும் அசெம்பிள் ஆயி, இந்த சீன்ஸ்லாம் எடுத்து 3 மணிக்கே கூப்பிட்டு, நம்ம எத்தன மணிக்கு 5 மணி 3 மணிக்கு விட்டா போதும் கரெக்ட்டா இருக்கும்லன்னு. ஐயோ! தேங்க் யூ சார். எனக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இல்லம்மா இவங்கலாம் இங்கேயே இருப்பாங்க. இவங்கலாம் சீனியர் ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க இனிமே தான் வளர்ந்து வரீங்க. நெறைய வொர்க் பண்ணணும். நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இட்ஸ் பிளஷர் ஒர்க்கிங் வித் யூன்னு அவர் சொன்னாரு. நான் ஐ அம் நோபடி வித் ஏஜ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் அந்த மாரி அவங்க சொன்னாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு, கல்ச்சர்டு பீப்பிள் இவங்களோடலாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது, நம்ம வந்து நடிப்புன்றத தாண்டி நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எல்லாமே கத்துக்க முடிஞ்சுது. உண்மையிலேயே அந்த நல்ல வேளை நான் அப்பவே ஆர்டிஸ்ட்டா வந்துட்டேன். அண்ட் ஃபிலிம் ரோல்ல நடிச்சுட்டேன். ஓகே. டிஜிட்டல் அது ஒரு முன்னாடி. சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பா. அதுதான் உண்மையிலேயே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியான விஷயம். ஓகே. ஃபிலிம் ரோல்ல நடிச்சாச்சு. சின்னதா ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி விளையாடலாமா? ஃபர்ஸ்ட் சாஃப்ட்டா அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த மாதிரியான ஒரு ரோல் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீம் ரோல் அப்படின்னு சொல்லலாம்? அத அச்சீவ் பண்ணிட்டீங்களா? அச்சீவ் பண்ணிட்டோன்ற ஒரு ஃபீல் இருக்கா உங்களுக்கு? இல்ல இன்னும் நெறைய ரோல்ஸ் பண்ணதுக்கு இருக்கு. நல்ல ஒரு ஆ சூப்பரான நல்ல ஒரு அட்வொகேட் ரோல் பண்ணதுக்கு இருக்கு. நல்ல ஒரு டீச்சர் ரோல் பண்ணதுக்கு இருக்கு. நல்ல ஒரு டாக்டர் ரோல் பண்ணதுக்கு இருக்கு. நெறைய ரோல்ஸ் இருக்கு. ஓகே. ம். நெறைய இருக்கு பக்கெட் லிஸ்ட்ல. இருக்கு. நெறைய இருக்கு. பட் அதுக்கேத்த மாரி நமக்கு வந்து ஸ்டோரி அமையணும். நம்மள வச்சு ஸ்டோரி பண்ணணும். அதுதான். கண்டிப்பா ஆக்ஷன்லாம் கிடையாது. விஜயசாந்தி அதெல்லாம் வந்து நம்ம பாடி தாங்காது. ஓகே. ஆக்டிங்ன்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள தோணியிருக்கும். எப்படியாச்சும் இந்த ஒரு டைரக்டர் படத்துல நம்ம நடிச்சிரணும்பா. இல்ல இந்த டைரக்டர் டைரக்ஷன்ல நம்ம ஒரு சீரியலாச்சும் பண்ணியிருந்தணும். ஒரு ஆடாச்சும் பண்ணிரணும் அப்படின்ற மாதிரி அப்படி நான் நினைச்சிருக்கீங்க. ஃபீல் பண்ணது வந்து பாலச்சந்தர் சார். ஓகே. ஸோ அவருடைய ப்ரொடக்ஷன்லயும் ஒர்க் பண்ணிட்டேன். அவருடைய டைரக்ஷன்லயும் நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ தட் இஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். ஓகே. மீட் பண்ணியிருக்கிறீங்களா? என்னென்ன விஷயங்கள் அவரோட பேசியிருக்கீங்க? டைரக்ஷன்லயே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்ல. ஓகே. ஸோ அதான் சொல்றேனே, அந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கிட்ட, ஸ்டால்வர்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணும்போது தான், ஒரு ஒர்க்க நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த செட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கத்துக்க முடியும். ஓகே. அவரு அவ்ளோ தூரம் 80 இயர் ஓல்ட் மேன் சீரியல் வந்து டைரக்ட் பண்றாரு. ஆனாலும் கரெக்ட்டா அந்த டைம்க்கு அவர் வந்துருவாரு. 9 ஆரம்பிக்கணும்னா, அவரு டைம் 9:30 வருவாரு. எல்லாம் ரெடியா இருக்கும். அதே மாரி தான் பின் ட்ராப் சைலன்ஸ் அவரே சீன் பேர்ஸ் எல்லாமே சொல்லிக் குடுப்பாரு. தேவையான ஷாட்ஸ் மட்டும் எடுப்பாரு. பிரேக்குக்குள்ள ஒரு 3 சீன் எடுப்பாரு. 1:30 மணிக்கு போனா திரும்ப 3 மணிக்கு தான் வருவாரு. அதுவரைக்கும் எங்களுக்கும் பிரேக்கு. நாங்களும் நல்லா சாப்பிட்டு, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்புறமா வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 சீன் எடுப்பாரு. ஈவினிங் புரொடக்ஷன்ல குடுக்குற அந்த ஒரு போண்டா வடைக்கு ஒரு 1/2 மணி நேரம் பிரேக் குடுப்பாரு. ஏன்னா, அது வந்து அவங்க வீட்ல இருந்து அவருக்கு டிஃபன் வருமா, அது ரிலாக்ஸ் பண்ணி அவரு இது பண்ணி நாங்களும் ரிலாக்ஸ் பண்ணுவோம். அது முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு சீனோ 2 சீனோ எடுப்பாரு. கணக்குப்படி ஒரு நாளைக்கு சீரியல்ல ஒரு 7 சீன் 8 சீன் எடுப்பாங்க. இவருமே அத எடுத்துருவாரு. அப்படியும் நாங்க 8 மணி 8:15க்குள்ள பேக்கப் பண்ணிட்டு வந்துருவோம். அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதே மாரி ஒரு சீன் 2 சீன்னா தேவையா இருக்கும்போது கூப்பிடுவாங்க. முடிஞ்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவர் நெனச்ச மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா, அவரு மாரி அப்ரிஷியேட் பண்ற ஆளே இருக்க மாட்டாங்க. அவ்ளோ வயசான மனுஷனா இருந்தாலும் கூட, நாங்கலாம் சின்ன பசங்களா இருந்தா கூட, "சூப்பரா பண்ணியிருக்க பாருன்னு" சொல்லி அத போட்டு காமிச்சு, என்ன அழகா பண்ணிட்ட பாத்தியா?" அப்படின்னுட்டு அந்த மாரி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஓகே. அதெல்லாம் வந்து கத்துக்க வேண்டிய விஷயம். ஓகே. உண்மையிலே. எந்த செட்ல எந்த கோஸ்டார் உங்களுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணாங்க? இல்ல பொறாமப்பட வச்சாங்க அப்படின்னே சொல்லுவோம். பயங்கரமா பண்றாங்கப்பா அவங்க அப்படின்னு சொல்லி. பெர்ஃபார்மன்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ். பொறாமப்பட வச்சீங்களா? அது வந்து இவங்க தேவி பிரியாக்கா. ஓகே. அவங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி எந்த சீன் அப்படின்றத மென்ஷன் பண்ணலாமா? அது நான் அவங்களோட ஒர்க் பண்ண சீரியல்ஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் நான் அவங்களோட செல்வி சீரியல் பண்ணேன். அந்த சீரியல்ல. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அருந்ததி வரைக்குமே. அப்புறம் என்னோட கோஸ்டார் குறிஞ்சின்னு ஒருத்தர் இருக்காரு. ப்ராம்ப்ட்டே எடுக்க மாட்டாரு என்ன இருந்தாலும். ஸோ அவரே தான் டயலாக் மனப்பாடம் பண்ணி அவரே தான் பேசுவாரு. ஸோ அந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் அவரு. ஃபர்ஸ்ட் வாங்குன சம்பளம் ஞாபகம் இருக்கா? எவ்வளோ? ஞாபகம் இருக்கு. அப்ப பிரெட்டி டீசென்ட் ₹1000. ஓகே. எதுக்காக? ஆங்கரிங்காக தானா? ஆங்கரிங் சீரியல். ஓகே. எந்த சீரியல்
அந்த கேரக்டருக்கு ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மென்டலியா ஒரு ப்ரெஷர் குடுத்தது. அது எந்த சீரியல், எந்த கேரக்டர் உங்களுக்கு மென்டலி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்துச்சு? அப்படி நெனச்சது வந்து "அன்னக்கொடிய மாய்ந்த பெண்களும்" அதுல வந்து ஒரு நெகட்டிவ் ரோல். அது வந்து ஒரு வில்லேஜ் டைப் வில்லி ரோல். அந்த ரோல் தான் வந்து ரொம்ப எனக்கு டிஃபரெண்ட்டா இருந்தது. அ அது வந்து ஃபுல்லா அந்த வில்லேஜ் ஸ்லாங் பேசி, அந்த ஒரு வில்லத்தனமா நடிச்ச அந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷூட்டிங் செட்ல உங்கள ரொம்பவே அப்செட் பண்ண ஒரு டே. கண்டிப்பா அந்த அப்செட் பண்ண டே ஞாபகத்துல இருக்கும். அழியவே அழியாது. என்ன அப்செட் பண்ணக்கூடிய மாரி ஆப்பர்ச்சுனிட்டி நான் குடுக்கவே மாட்டேன். ஓகே. எந்த சிச்சுவேஷனுக்கும் குடுக்க மாட்டேன். நான் எப்பவுமே கூலா இருப்பேன். ரொம்ப ஃபீல் பண்ணது இருக்கு. என்னன்னா, அந்த கோவிட் டைம்ல வந்து அம்மா, அப்பா 2 பேருக்கும் உடம்பு சரியில்ல. அவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு, எனக்கும் 103 ஃபீவர். அதுலயும் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டு டிரைவ் பண்ணிட்டு கோவலம் வரைக்கும் போன அன்னைக்கு, ஐயோ! இன்னைக்கு ஒரு நாள் லீவ் இருந்திருக்க கூடாதான்னு. அதுதான் ரொம்ப அவங்களையும் பார்த்துக்க முடியல, என்னையும் பார்த்துக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருந்த டே. ரொம்ப ஃபீல் பண்ண டே அதுதான். பிரெக்னன்சி ம். அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்க ம். எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த விஷயம் பத்தி பேசலாமா? எனக்கு வந்து அந்த ஐடியா பெருசா இல்லாம தான் இருந்துச்சு. ஏன்னா, நான் ரொம்ப பேம்பர்டா இருந்ததுனால, ஓகே. நான் வந்து பேம்பர் பண்றதுக்கு ஒரு பேபி வந்து என்னால இமேஜின் பண்ண முடியாம நான் அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபீல் பண்ண உடனே இம்மீடியட்டா வந்துருச்சு. ஸோ, அதனால அது ஹேப்பியா அக்செப்ட் பண்ணியாச்சு. ஆனா என்னன்னா, லைக் என்னோடது வந்து ஒரு டிலேட் லேட் பிரெக்னன்சி தான். ஆ ஸோ இது வந்து கரெக்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாரும் ஏர்லியா தான் பிரெக்னன்சி பிளான் பண்ணிக்கணும்னு சொல்ல மாட்டேன். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். அவங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன். முக்கியமா வந்து ஃபினான்ஷியல் அண்ட் மென்டல் சிச்சுவேஷன். ஓகே. இது எல்லாமே சேர்ந்தது தான். ஸோ அன்லெஸ் அன்டில் யூ ஆர் ஃபினான்ஷியலி ஓகே, யூ ஹேவ் யுவர் ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் மென்டலி நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னும்போது, ஹெல்த்த பெர்ஃபெக்ட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா, அட் எனி ஏஜ் யூ கேன் அச்சீவ் திஸ். ஓகே. காடோட பிளெஸ்ஸிங்கும் இருந்துச்சு அப்படின்னா, டெஃபினெட்லி நடக்கும். ஓகே. இப்ப லேட் பிரெக்னன்சி அப்படிங்கும்போது நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ம். சுத்தி இருக்கிறவங்க நெறைய பேர் நெறைய பிரஷர் குடுத்திருப்பாங்க. நெறைய ம். விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பாங்க. ம். நெறைய விஷயங்கள் வேணும்னு டவுன் பண்ணணுன்றதுக்காக பேசியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எனக்கு வந்து அந்த மாரி யாருமே டவுன் பண்ற மாரி யாரும் பேசினது கிடையாது. பட் மேபி லைக் கேட்டுருக்காங்க. டிலே பண்ணாம பண்ணிக்கோங்க. பட் அது அவங்க சொல்றது அது நியாயமா அது கன்சர்னா இருக்கிறவங்க தான். அந்த மாரி என் என் மேல கன்சர்னா இருக்கிறவங்க மட்டும் தான் என்கிட்ட அத வந்து பேசுவாங்க. அந்த மாரி ஆளுங்க தான் வந்து பர்சனலா பேசுவாங்க. அத கன்சர்ன்ல தான் சொல்றாங்க. ஆ மத்தபடி வேற எதுவும் சொன்னது கிடையாது. பட் காம்ப்ளிகேஷன்ஸ்ங்கிறது எனக்குமே பட் டச் வுட் இதுவரைக்கும் எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இதுவரைக்கும் இல்ல. ஓகே. பிகாஸ் நம்ம வந்து பிசிக்கலி, மென்டலி நம்ம ஃபிட்டா இருந்தோம் அப்டின்னா, அது அவாய்ட் பண்ணலாம். ஓகே. பேசிக்லி ஒரு நல்ல நியூட்ரிஷியஸான ஃபுட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு 10:30, 11க்குலாம் என்னதான் உலகத்துல நடந்தாலும், அது எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு, சோஷியல் மீடியா எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு தூங்கிடணும். டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் டூ 1 ஹவர் ஏதாவது ஒரு எக்சர்சைஸ் பண்ணணும். ஏதாவது நம்ம புதுசா ஒண்ணு லேர்னிங் ப்ராசஸ் ஒண்ணு கத்துக்கிட்டே இருக்கணும். அது எதுவா இருந்தாலும். நமக்கு புடிச்சது, இல்ல நம்மளுடைய லைஃப்‌க்கு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஒத்து போற மாரி விஷயம் ஒண்ணு பண்ணிட்டே இருந்தோம் அப்டின்னா, நல்லாருக்கும். அண்ட் முக்கியமா நமக்கு சப்போர்ட்டிவா ஃபேமிலி இருந்துச்சுன்னா, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். கண்டிப்பா. ஓகே மேம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் நெறைய வளகாப்பு பண்ணிட்டாங்க. ஒரு அன்கவுண்டபிள் லிஸ்ட்டுக்கே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்க. அஃபிஷியலா ஃபேமிலி எப்ப வளகாப்பு நடத்த போறாங்க? ஃபேமிலி முடிஞ்சிருச்சு. அப்படியா? அந்த ஆமா. மொமெண்ட் எப்படி போச்சு உங்களுக்கு? ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஃபேமிலில எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா இருந்தாங்க. ஓகே. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே. உண்மையிலேயே. அதெல்லாம் நான் ஷேர் பண்ணல. பிகாஸ் பெர்சனல். ஓகே. ஃபேமிலி அப்படிங்கிறதுனால நான் ஷேர் பண்ணல. ஓகே. ஆமா. பேங்கர்ன்னு வரும்போது வெவ்வேறு தளத்துக்கு நீங்க போயிருந்திருப்பீங்க. என்டர்டெயின்மென்ட், பொலிட்டிக்கல் நெறைய விஷயங்கள் நீங்க மாத்தி மாத்தி ஆமா. போயிருந்திருப்பீங்க. ஆங்கர் பண்ணுறது ஒரு ஸ்டேஜ் டிஃப்ரெண்ட். ஆமா. ஒரு ஈவென்ட் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜ் அது சம்மந்தமா ஒரு ஆங்கரிங் இப்போ ரீசென்ட்டா அச்சரப்பாக்கம்ல ஒரு டிஎம்கே மீட்டிங்கோடது. ஓகே. அவங்களோடது ஒண்ணு ஹோஸ்ட் பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ஒரு கார்ப்பரேட் மீட்டிங் நம்ம வந்து ஹோஸ்ட் பண்றோன்னும்போது அது வேறையா இருந்தது. இப்போ ரீசென்ட்டா ஒண்ணு பண்ணது என்னன்னா, ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிட்ச்சோட சேர்ந்த மாதிரியான ஒரு ஓகே. ஈவென்ட். அது டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்டார் நைட் ஷோஸ் நம்ம ஆங்கர் பண்றோன்னும்போது அது டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ ஒரு கான்டெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும். எஸ்பெஷலி நம்ம ஏதாவது ஆன்டர்பிரினியர்ஸோ, இல்ல பொலிட்டிக்கல் லீடர்ஸோ, இல்ல இண்டஸ்ட்ரி டாமினன்ட் பர்சனாலிட்டீஸ் நம்ம யாராவது அவங்கள இன்டர்வியூ பண்றோம் அப்டின்னா மட்டும், அன்லெஸ் அன்டில் வி ஹேவ் அ கலெக்டிவ் ப்ரையர் நாலேட்ஜ் ஓகே. அவங்களோட நம்ம இன்டராக்ட் பண்ணி நம்ம விஷயங்கள வாங்க முடியாது. கண்டிப்பா. ம். ஏன்னா, அவங்க கிட்ட நெறைய விஷயங்கள் இருக்கும். அத நம்ம கரெக்ட்டா கேட்டு வாங்கணும். அவங்க ஷேர் பண்ணணும்னு தோணணும். அந்த மாரி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு கொஞ்சம் இன்டலெக்ட் ஃபேஸ்ல நம்ம ஆங்கரிங் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே. எனக்கு அந்த ஏரியா ரொம்ப பிடிச்சது. ரொம்பவே நன்றி. உங்க நேரத்துக்கும், உங்க பொறுமைக்கும் தொடர்ந்து இதே தேங்க் யூ. மாரியான ஒரு பாசிட்டிவிட்டி உங்ககிட்ட இருந்து தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம். தேங்க் யூ. தேங்க் தேங்க் யூ யூ. சார். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.
ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.